கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் அது விசேஷித்தமான நாள். இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படிக்கு அவர் பலமாய் கிரியை செய்ய போகிறார். துக்கத்தோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? பயத்தோடு இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் இயேசப்பா மாற்றுவார். இன்றைக்கு நன்மைகள் நடக்கும், பயப்படாதீங்க. இன்றைக்கு தியானிப்பதற்காக ஜீவ வார்த்தைக்காக தெரிந்து கொண்ட வசனம் யோபு 5:11. அவர் பூமியின் மேல் மழையை வசிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு மழையை போன்ற ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியின் மேல் மழையை வரிசிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பூமியில மழையை பெய்ய பண்ணுகிறவர், வருஷிக்க பண்ணுகிறவர். இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவரிடத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. அவருடைய கட்டுப்பாட்டில், அவருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. அது மழையா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், வெயிலா இருக்கலாம், நிலவா இருக்கலாம், எதுவானாலும் சரி, எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மழைய இந்த பூமியில பெய்ய பண்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண மாட்டாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பூமியில மழை பெய்து செழிப்பை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார்ல, அந்த ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு தனிப்பட்ட குடும்பத்துல மழையாகிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண மாட்டாரா? உண்டு பண்றதுக்கு அவருக்கு சக்தி இல்லையா? அவருக்கு வல்லமை இல்லையா? வேலையில இருக்கிறீங்களா? வியாபாரம் நடக்கணும் இருக்கிறீங்களா? படிப்பை பாதியில விட்டுட்டீங்களா? குடும்பத்துல யாருடைய ஆதரவும் இல்லையா? யாருமே உங்களுக்கு தயவு இறக்கமும் காட்ட மாட்டேங்கிறாங்களா? யார் மேல கோபத்தில் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. பூமியிலேயே மழையை வர்ஷிக்க பண்ணி இந்த பூமியை செழிப்பாக்குகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி முழங்கால் பிடிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்க போகும். பூமியிலே மழையை பெய்ய பண்ணுகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமான காரியங்களை இன்றைக்கு செய்ய ஆரம்பிக்க போகிறார். அதிசயங்களை பார்க்க போறீங்க. நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? உங்களுக்காக அடியேன் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடவும் ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறீர்கள் ஆண்டவரே. இதோ அடியனோடு கூட இணைந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப்பார். யாரெல்லாம் எங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையேன்னு கலங்கி இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுங்க. வாழ்க்கையில செழிப்பை உண்டு பண்ணுங்க. நல்ல வேலை, நல்ல வியாபாரம், நல்ல தொழில், நல்ல படிப்பு, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல வீடு, நல்ல வாகனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி உடனே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வெளிப்படத்தக்கதாய் ஒரு அற்புதத்தை கண்டிப்பா செய்வீரார். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படி செய்து அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.